வெல்கம் பேக் டு அவர் பிளாக்கி ரைடர் 1710. நம்ம சேனல் என்ன புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ என்ன எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலைல நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்த டென்ட்டுக்கு வந்திருந்தேன். வரும்போது நான் நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பசங்களையும் பார்த்தேன், ஒரு அண்ணாவும் பார்த்தேன், எல்லோரும் பார்த்தேன். எல்லாம் கம்பெனி டிஷர்ட் போட்டு இருந்தாங்க. எல்லாம் ஜென்ரல் ஷிஃப்ட்டு போகுது. அவங்க கம்பெனிக்கு போகிறது பார்த்துட்டு எனக்கு ஒரு நினைவு வந்து அதை நான் சொல்கிறேன். நானும் இப்படி தான் வந்து கம்பெனி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுவுமே நம்ம பண்ண முடியாத அளவுக்கு காலையில் எழுந்து போனோமா, போயிட்டு திருப்பி வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு டீ டைம் வந்து ரெண்டு டீ டைமு, டீ பிரேக் 2 டைம்ஸ் வரும். டீ சாப்பிட்டோமா திருப்பி ஈவினிங் கிளம்பி வந்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி கம்பெனிலே போயிடும். திருப்பி நைட்டு வந்து திருப்பி தூங்கி வந்து திருப்பி காலைல அப்படியே ரொட்டேஷன் அப்படியே தான் பண்ணிடுவோம். ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே அப்படியே தான் போயிட்டுருக்கோம். சண்டே மட்டும்தான் எப்படா நான் சண்டே வரும் சாட்டர்டே அந்த ஈவினிங் முடிகிறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அந்தமாரி தான் கம்பெனி லைஃபு. இங்கே கம்பெனி போகிறவங்க எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும், வீட்டை குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் நிரந்தரமாக நான் கம்பெனிலே இருக்கணும், கம்பெனிலே இருந்து நான் கம்பெனிலே சம்பாதிச்சு வீடு கட்டணும் அப்படின்றது யாருமே இல்லை. அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. மினிமம் பசங்க எல்லாமே இப்போ எடுக்கிற எல்லாருமே எல்லா கம்பெனிலையுமே கான்ட்ராக்டில் தான் எடுக்கிறாங்க. வேணுன்ற வரையும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி வெளியே அனுப்பிச்சி விட்ருறாங்க. அப்ரெண்டிஸ் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு கம்பெனி போனால் இப்படி தான் சம்பாதிக்க முடியும். கம்பெனி போனால் வயிற்று பொழப்பு மட்டும் தான் நமக்கு போவோம், மற்றபடி நம்மளால் நினச்சது எதுவுமே வாங்க முடியாது. அப்படி தான் இப்போ நிறைய பசங்க போயிட்டுருக்காங்க. எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பாக வழி பிறக்கும். நீங்கள் உங்களோட ட்ரீம் வந்து நீங்கள் மனசு வச்சு இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி ஆரம்பித்து உங்களால் என்ன முடியும்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கொண்டு வாங்க. அதுக்கேற்ற ஒரு பதிவு தான் இது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கம்பெனி போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, கம்பெனி எம்ப்ளாயெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து செட்டில்மெண்ட் தான். நம்ம தான் செட்டில் இல்லாமல் காலைல எழுந்துக்கின்னு வேலைக்கு போயின்னு தின்னு ஓடிக்கின்னு கொண்டுக்கின்னு காலைல சாப்பிடாம மதியானம் கேண்டீன் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மதியம் டீ டைம் குடிச்சிட்டு திருப்பி ஈவினிங் வந்து தூங்கி எழுந்து வெளியூர்லலாம் வந்து ரூம் எடுத்து தங்கி ரெண்ட்டு கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க கம்பெனி பசங்க எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி வந்து எப்படின்னா, சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டுக்கின்னு யூடியூப்ஸில் வீடியோ போட்டுக்கின்னு சம்பாதிக்கணும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படிலாம் பார்க்குறப்போ எப்படின்னா, நான் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் வேலைக்கும் போங்க, யூடியூப்லேயும் வீடியோ போடுங்க. உங்களால் முடிஞ்ச வரையும் யூடியூப்பில் பேசி கொண்டுக்கின்னு வீடியோ போடுங்க. அப்படி போட்டு நமக்கு பிடிச்சவங்க ஏன்னா ஒரு 1000 பேர் இருக்கட்டுமே, 1000 பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட நமக்கு சின்னதாக ஒரு அமௌண்ட் வரும். நம்ம ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு வரும், நம்ம பைக் பெட்ரோலுக்கு வரும், எதனா ஒரு செலவுக்கு வரும். அப்படிலாம் கொஞ்சம் யோசித்து பண்ணலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டுதான் இருக்கும், கடைசி வரையும் இப்படியே கஷ்டப்படணும்னு சொல்ல முடியாதுல்ல. வயசு இருக்கும்போது கஷ்டப்படுறோம், வயசு இல்லாத என்ன பண்ண முடியும்? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மேலே வர ட்ரை பண்ணுங்கள். நம்மளும் அப்படி தான் ட்ரை பண்ணுறோம், பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் கம்பெனி பசங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.